கண்ணதாசன் தனது மரணத்திற்கு முன் எழுதிய இயேசு காவியம் மதங்களை கடந்த ஒரு மகா கவிஞனின் அகசிறந்த வரலாற்று பதிவு. வணக்கம் நேயர்களே. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்து மதத்தின் தத்துவங்களை எவ்வளவு ஆழமாக எழுதினாரோ அதே அளவிற்கு மதங்களை கடந்து மனித நேயத்தை நேசித்த ஒரு மாபெரும் ஞானி. அவர் தனது வாழ்நாளின் இறுதி பகுதியில் சிகாகோ மருத்துவமனைக்கு செல்வதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் கிறிஸ்தவ மதத்தின் புனித நூலான பைபிளின் சாரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றையும் மையமாக வைத்து இயேசு காவியம் என்ற ஒரு மாபெரும் காவியத்தை எழுதினார். இந்த புத்தகம் உருவானதன் பின்னணியில் இருக்கும் உன்னதமான எமோஷனல் பற்றி இன்று பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு மற்றும் கிறிஸ்துவ அமைப்புகள் இணைந்து இயேசுவின் வரலாற்றை தமிழில் ஒரு காவியமாக எழுத கண்ணதாசனை அணுகிய போது கவிஞரின் உடல்நிலை மிகவும் நலிவடைந்திருந்தது. ஆனாலும் மனித நேயத்துடன் அன்பையும் போதித்த அந்த மாமனிதனின் கதையை எழுத என் பேனா என்றும் தயங்காது என்று கூறி அந்த மாபெரும் பணியை ஏற்றுக்கொண்டார். கண்ணதாசன் அவர்கள் பைபிளை முழுமையாக ஆராய்ந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் அந்த நெஞ்சை உலுக்கும் காட்சியை எழுத அமர்ந்தார். தனக்கு துரோகம் செய்தவர்களையும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் பார்த்து இயேசு, பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லும் அந்த இடத்தை எழுதும்போது கண்ணதாசன் தனது சொந்த வாழ்க்கையில் தனக்கு துரோகம் செய்த மனிதர்களை நினைத்து பார்த்தார். மன்னிப்பை விட இந்த உலகத்தில் அகசிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்த கவிஞர் தனது பேனாவால் அந்த வரிகளை வடித்தார். பகைவனுக்கு அருள் செய்யும் நெஞ்சமே தெய்வீகம், பழிவாங்கும் உள்ளமோ நரகத்தின் வாசல், அன்பே உலகின் அகசிறந்த வேதம் என்று எழுதினார். இந்த இயேசு காவியம் எழுதி முடிக்கப்பட்டு திருச்சியில் ஒரு மாபெரும் விழாவில் வெளியிடப்பட்ட போது அங்கிருந்த ஒட்டுமொத்த மக்களும் கவிஞரின் முதிர்ச்சியையும் அவரது மதங்களையும் கடந்த அன்பையும் கண்டு எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டினார்கள். கண்ணதாசன் அவர்கள் மறைவதற்கு முன்னால் தமிழ் சமூகத்திற்கு அளித்து சென்ற இந்த உன்னதமான காவியத்தின் பின்னணி உங்களுக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்தி இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.